நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ்ன்றது என்னென்னா அக்ரானிம் ஃபார் அன் அசோசியேஷன் ஆஃப் 5 மேஜர் எமர்ஜிங் நேஷ்னல் எக்கானமிஸ். அக்ரானிம்னா அந்த ஃபஸ்ட் எழுத்துக்கள்லாம் சேர்த்து BRICS, அதுதான் அக்ரானிம்ன்றது. அதை வச்சு தான் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிக் சவுத் ஆஃப்ரிக்கா என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பிரிக்குன்னு மட்டும்தான் இருந்துச்சு. Before the introduction of South Africa in the year 2010. The term BRIC was coined in 2001. The BRICS members are known for their significant influence on regional affairs. 2009 இருந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து ஆனுவலி ஒவ்வொரு இயர்ஸும் மீட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஏசியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு, சார்க் 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவலி ஒவ்வொரு வருஷம் மீட் பண்ணிக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் 10th பிரிக்ஸ் சம்மிட் வந்து நடந்துச்சு ஜூலை 2018. அதில் அஜெண்டா பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத், ட்ரேட் இஷ்யூஸ், குளோபல் கவர்னன்ஸ், ஷேர்ட் ப்ராஸ்பரிட்டி, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இது ரிலேட்டடான டாபிக் தான் அந்த 2018 நடந்த 10th கான்ஃபரன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்ததில் டிஸ்கஸ் பண்ணாங்க. பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இதோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் இதுதான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற ஷாங்காய். அங்கே தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ்லேயும். த ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா மாஸ்கோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் 10th கான்ஃபரன்ஸு ஜோஹனஸ்பர்கில் 2018 நடந்துச்சு. India had opportunity of hosting 4th and 8th summit 2012லையும் 16லையும் இந்தியாவில் நடந்திருக்கு. சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோடது மேக்கப் 21% ஆஃப் குளோபல் ஜிடிபி. 100%ல் இந்த பிரிக்ஸுக்கான 5 கண்ட்ரிஸ் மட்டுமே 21% வச்சுருக்குறாங்க. They have increased their share of global GDP threefold in the past 15 years. ஆனால் ஏசியன்லாம் பார்த்தோன்னா அந்த டெவலப்மெண்ட்டே ஆகலை, சார்க்லேயும் டெவலப்மெண்ட் ஆகலைன்னு சொல்லி பேசியிருந்தோம் ட்ரேடு. ஆனால் இங்கே பிரிக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 43% இந்த 5 கண்ட்ரீஸில் மட்டுமே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் 5 கம்பைன்டு சேர்ந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா $4.4 trillion அமெரிக்கன் டாலரில் வச்சுருக்குறாங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்து ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் டு இன்க்ரீஸ் த ட்ரேட் கோஆப்ரேஷன் பை மேக்கிங் என எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக்ஸ். இவங்களுக்குன்னு தனியாக ட்ரேட் பிளாக்ஸ், அந்த ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமிக் யூனியன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி க்ரியேட் பண்ணி cooperation among the member countries and use currency other than US dollar. வேர்ல்டுலேயே எல்லா டிரான்சாக்ஷனும் எதில் தான் நடந்துகிட்ருக்கு, US டாலரில். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் US டாலர் அதுக்கு ஏதாவது அதர் கரன்சி கொண்டு வரன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிக்ஸ் ஹெல்ப் இன் த கண்ட்ரிஸ் ஆப்ரேட்டிங் வித் ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸ். ஹவு ஃபேர் ஹாவ் தே சக்சீடட் இன் திஸ் ரெஸ்பெக்ட்? நாட் மச். ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு அதை என்ன செய்ய முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல அதர் கரன்சி. அண்ட் டு இன்க்ரீஸ் அ ரீஜினல் கோஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் டு கிரியேட் அ செப்பரேட் ட்ரேட் பிளாக் மேட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் ட்ரேட் கோஆப்ரேஷன். இவங்கள மாதிரியே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அ ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ரிஃபார்ம் ஆஃப் அ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். லெஜிட்டிமேட்னா அவங்கவுங்க அந்த இப்போ இந்த 5 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க இல்லையா பிரிக்ஸ்ன்றவங்க, அவங்களுக்குள்ள ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது, அதில் சில
ரிஃபார்ம் மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாங்க, கேட்டுட்ருக்குறாங்க. And this group of nations is especially meant for South-South framework for cooperation. எல்லா கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற கோஆப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. And it perform as an agent to bridge the increasing gap between developed and developing countries. சொல்லியிருந்தோம் இல்லையா, டெவலப்பிங் கண்ட்ரிஸை டெவலப்டு கண்ட்ரிஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அந்த கேப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப்க்கான பிரிட்ஜாக தான் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், in the WTO, the BRICS countries are emphasizing to promote fair order regarding agricultural policies. நிறைய மேக்ஸிமம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் ஃபாலோயிங் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஃபேவரபுளான பாலிசிஸை இந்த WTOவில் கொண்டு வரதுக்கு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்குறாங்க. அண்ட் த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பெர்ஃபார்ம் ஏ commendable contribution for assisting developing countries in gaining in areas such as advantage in trade, climate change negotiations. இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளான ட்ரேட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சு அந்த நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு ஃபேவரபுளாக நெகோசியேஷன் நடத்திருக்கிறாங்க இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். அண்ட் இட் disseminate information and change a platform beyond economic cooperations. அந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுலையும் ஒரு பிரிட்ஜாக ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக. இதுதான் பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட ஃபங்க்ஷன்ஸ். சிக்ஸ்த்து ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ஆக்ட் as a catalytic in protecting the interests of middle powers on global forum. இந்த மிடில் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்களே அவங்களோட வெல்ஃபேரை வேர்ல்டு லெவலில் இந்த மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், மிடில் பவர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து அவங்களோட வெல்ஃபேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க இன்டியூஸ்மெண்ட் அந்த தூண்டுகோலை கேட்டாலிட்டிக் இன் ப்ரொடெக்டிங் வேர்ல்டு லெவலில் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பிரிக்ஸ் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, the establishment of a contingent reserve arrangement CRA has further dependent and consolidated the partnership of its member in the economic financial area. எமர்ஜென்சிக்காக கையில் காசு வச்சுருப்பாங்களே ரிசர்வ், அதை க்ரியேட் பண்ணதுனால இந்த மெம்பர் கண்ட்ரிஸ், பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்களே அவங்கள எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியலில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இந்த கண்டிஞ்சன்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், எமர்ஜென்சி ரிசர்வ் ஃபண்டு, அதை வச்சுட்டு சப்போஸ் இப்போ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே யாருக்காவது எக்கனாமிக்கில் வேறு ஃபினான்ஷியலாகவோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதிலேருந்து எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த சிக்ஸ்த்து பிரிக்ஸ் சமிட்டில் பார்த்தீங்கன்னா பிரேசில், the member countries signed an agreement to create a development bank, that is called New Development Bank, with headquarters at Shanghai in China in the year 2015 on the lines of Asian Development Bank and World Bank. The World Bank மாதிரி Asian Development Bank மாதிரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து சைனாவில் ஷாங்காயில் ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, the economic potential and demographic development are putting the BRICS countries increasing in a leading position in setting the global agenda and having a greater say in the global governance. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தும் பாப்புலேஷன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்களே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல் அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவர்னன்ஸ் நிர்வாகம் பண்ணுறதுல இவங்களுக்கு நிறைய அதிகாரம் கிடச்சிருக்குது.
It has to remembered the BRICS had 43% of world population, but GDP லெவலில் பார்த்தீங்கன்னா only 21% தான் இருக்குது. சம்மப் பண்ணிடலாம். இந்த லெசனில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். International Economic Organization discuss the role played by IMF, how it is solving the problem of trade related issues, and how it helped the other countries through credit facilities. அப்புறம் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி கன்சல்டேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் தெரிஞ்சிருக்கிறோம். இட்ஸ் பெனிஃபிட்ஸ், ஹவு இந்தியா ஹாஸ் கெட்டிங் எ பெனிஃபிட் ஃப்ரம் ஐஎம்எஃப், அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO அண்ட் வேர்ல்டு பேங்க் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். என்னென்னா ட்ரிப்ஸ், ட்ரிம்ஸ், கேட்ஸ், ஏஓஏ, எம்எஃப்ஏ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு ஃபைனலாக என்ன பார்த்துருக்கோன்னா ரீஜினல் எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ், ட்ரேட் பிளாக்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அது சார்க், ஏசியன், பிரிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரிலேட்டடான நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.